பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை இந்த இடத்துல கூடி வந்து எங்களுடைய எல்லா விஷயங்களையும் உங்க பாதத்துல சமர்ப்பித்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நீங்க எங்களை ஆயத்தப்படுத்துறீங்க. அதற்காக நன்றி இயேசப்பா. உங்களுடைய ஞானத்தை உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு அறிவிக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. உம்முடைய ஞானத்தினால எங்களை நிரப்புறீங்க. அதற்காக நன்றி இயேசப்பா. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கித் தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாது எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையுடையவரே ஸ்தோத்திரம். சர்வ லோகத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் மத்தியில் வாசம் செய்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் மத்தியில் பயங்கரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் கேடகமே ஸ்தோத்திரம். ஏழைக்கு பெலனானவரே ஸ்தோத்திரம். புயல் காற்றில் புகலிடமே ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் இன்று வரைக்கும் ஆராதிக்கப்படும் தேவனே, என்றுமே இந்த உலகம் முடியும் மட்டும் ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் ஏகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தீர், மதுரமாம் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த உங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று பேச போகிற சகோதரரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவரை மறைத்து நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய வெளிச்சத்துல எங்களை நடத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென் ஆமென். தேங்க்யூ ரூபி ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சுரேஷ் ஜோஷுவா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நன்றி பிரதர். இன்னைக்கு ஒரு சின்ன ஷேரிங் தான் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி லீடிங் இருக்கோ இல்லை இதோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பேசேஜ் ரீடிங் தான் இன்னைக்கு பார்க்கலான் இருக்கேன். ஸோ சங்கீதம் 132. ஸோ சங்கீதம் 132 இப்படியாக ஆரம்பிக்கிறது. ஸோ ஆரோகண சங்கீதம். ஸோ ஆரோகண சங்கீதம் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உயர்வின் சங்கீதம். ஸோ அந்த காலத்துல எருசலேமை நோக்கி போறவங்க எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டு போகிறதற்காக எழுதப்பட்ட சங்கீதங்கள் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இதுல சங்கீதம் 120 ஒரு 134 வரையுமே பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம்னே வரும். ஸோ அந்த பாடல்ல இருந்து சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும்.
ஸோ இது அவரோட மகன் வந்து சாலமன் சொல்றாரு, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் யாரு? தாவீது. நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். சாலமன் வந்து சொல்றாரு, என்னோட அப்பா வந்து என்னுடைய தகப்பன் தாவீது, அவர் வந்து இப்ப இருக்கிறது ஒரு பெரிய அரண்மனை. அந்த அரண்மனை ஃபுல்லாவே வந்து ஒரு கேதுரு மரத்தினால செய்யப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெட்ரூம் இருக்கிற ஒரு அழகான அரண்மனை. ஆனா என்னோட அப்பா வந்து அந்த அங்க இருக்கிற பெட்ரூம்ல தூங்க மாட்டுறாரு. 2ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்கு, தாவீது ஒரு கர்த்தருக்கு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும், என்னுடைய தேவனுக்கு ஒரு சர்ச்சை, ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு இருப்பிடத்தை, ஒரு ஆலயத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. அவருக்குன்னு ஒரு இடத்த நான் ஆயத்தப்படுத்தாம, ஏன்னா எங்கேயோ இருந்த என்ன, ஆடுகளுக்கு பின்பாக திரிந்த என்ன ஆண்டவர் வந்து தேடி வந்து அபிஷேகம் பண்ணி, ராஜாவா அபிஷேகம் பண்ணி, இவ்வளோ வெற்றிகளை கொடுத்து, இவ்வளோ ஒரு அழகான அரண்மனையில வச்சிருக்கிறாரு. ஆனா அவருக்கு என்னால ஒரு ஆலயத்தை கட்ட முடியலையே, கட்டணுமே அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இந்த பாட்டை வந்து அவரு பாடுறாரு. ஸோ இதுதான் வந்து சாலமன் சொன்னது. இது வந்து தாவீதோட இருதயத்தின் ஏக்கமா இருக்கு. தாவீது வந்து ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எங்கேயுமே சொல்லவே கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆலயத்தை கட்டாத அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ 1 நாளாகமம்ல நம்ம பார்த்தோம்னா, 1 நாளாகமம் 22:7-8 வந்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நிலைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். ஸோ தாவீது வந்து ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மீறி ஆண்டவர் சொல்லாத ஒன்ன செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவருக்குன்னு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக இப்ப இருக்கிற அரண்மனையில அவர் தூங்குறது கூட கிடையாது. ஆனா வந்து ஆண்டவர் வந்து, தாவீது நீ கட்ட மாட்டேன், உன் பையனை தான் நான் கட்ட வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்காக நம்ம தெரிந்து கொண்டதுதான் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். ஸோ இன்னைக்கு மெசேஜ் ஃபுல்லும் இதுல இருந்து தான். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள். ஸோ இங்க சொல்றாரு, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றார். சோ இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ராஜாவாவ அப்படின்னு சொல்றாரு. அதே போல அவர் கொடுத்த ப்ராமிஸ் படி தாவீது ராஜாவாகவே மாறிட்டாரு. உடன்படிக்கை பெட்டிய ராஜா வந்து அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாரு. அரண்மனைக்குள்ள ஒரு மூலையில திரைச்சீலைகளுக்கு நடுவில் உடன்படிக்கை பெட்டி இருக்கு. ஸோ உடன்படிக்கை இருக்கிறதுனால அங்க இருக்கிற எல்லா சத்துருக்களும், அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது ரெஸ்ட் எடுக்கிறாரு. இனி கொல்றதற்கு எந்த எதிரியுமே கிடையாது, இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்ப அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது தாவீதுக்கு தோணுனது, கேதுரு மரத்தினால் செய்யப்பட்டுள்ள வீட்டுல வாசமா இருக்கும். ரெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு தோணுது, தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டுல நான் வாசம் பண்ணும் போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ உடனே வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்முடைய இருதயத்தின் படியெல்லாம் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரு என்றார். இது வந்து ஆண்டவர் சொல்லாத ஒண்ணு. நாத்தான் வந்து அதை அப்ரூவ் பண்றாரு. ஸோ தாவீது வந்து நீ போய் ஆலயத்தை கட்டு அப்படின்னு. அன்று ராத்திலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, தாவீதுக்கு உண்டாகல, நாத்தானுக்கு உண்டாகுது. ஏன்னா நாத்தான் தான் வந்து
அதை அப்ரூவ் பண்றாப்புல. ஆலயத்தை போய் கட்டு, ஆண்டவர் சொல்லாத ஒன்ன செய்ய அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு சொல்றாரு. 5ஆம் வசனம் பார்க்கிறோம். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ கட்டுவாயோ? நான் சொல்லாத ஒன்றை நீ செஞ்சிருவையோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொன்று இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது நான் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் நான் உலாவினேன். அப்ப கூட என்னை யாருமே ஆலயம் கட்டணும்னு சொன்னதே கிடையாது. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தை, கிட்டத்தட்ட 12 கோத்திரம் இருக்கு, எல்லா கோத்திரத்தையும் செலக்ட் பண்ணி நான் என்னென்னமோ அற்புதங்கள் செஞ்சேன். அந்த ஒரு கோத்திரத்தை கூட பார்த்து, நீங்கள் எனக்கு ஒரு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாது இருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? யார்கிட்டையும் நான் சொன்னதும் கிடையாது, என்கிட்ட யாரும் கேட்டதும் கிடையாது. 8ஆம் வசனம், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாகும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை கட்டுவார், உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஸோ இங்க நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா தாவீது தன்னுடைய இருதயத்துல இருந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஸோ இது யாருமே செய்யாத ஒண்ணு. இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், இல்ல மோசே காலத்துல இருந்த பெரிய பெரிய ஆட்களா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், காலேபா இருக்கட்டும், இஸ்ரவேல்ல இருக்கிற எந்த மக்களுக்கும் தோணாத ஒரு ஐடியா, மோசேக்கு கூட தோணாத ஒரு ஐடியா, 12 கோத்திரங்கள்ல யாருமே செய்யாத ஒரு ஐடியா தாவீது தன்னுடைய இருதயத்துல யோசிச்சு ஆண்டவருக்கென்று ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா பைபிள் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா காட் ப்ரப்போசஸ் மேன் டிஸ்போசஸ். ஸோ எல்லா இடங்கள்லயும் ஆண்டவர் தான் என்ன பண்ணணும், எங்க இருந்து யாரை கொண்டு வரணும், யாரை அப்பாயிண்ட் பண்ணணும், யாரை புழுதியில இருந்து தூக்கணும், யாரை உயர்த்தணும், யாரை கீழே தள்ளணும், யாரை அபிஷேகிக்கணும், எல்லாமே டிசைட் பண்றது, ப்ரப்போஸ் பண்றது காட் தான். மேன் தான் அதுக்கு டூலா யூஸ் பண்ணப்படுறான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவருக்கே தாவீது ப்ரப்போஸ் பண்றான், மேன் ப்ரப்போஸ் பண்றான் ஒருத்தன். அதை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, உனக்கு நான் ஒண்ணு ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ட்டு 7ஆம் வசனத்துல இந்த உலகத்தையே சேஞ்ச் பண்ற மாதிரி, மொத்த அதிகாரத்தையும் மொத்த ஒரு கிறிஸ்டியானிட்டியும் திருப்பி போடுற மாதிரி, நீ எனக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட, ஆனா இந்த இடத்துல நீ எனக்குன்னு வைராக்கியமா நீ சொன்னதுனால, யாருக்குமே தோணாத ஒரு ஐடியா உனக்கு தோணுனதுனால உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுறேன். அந்த தலைமுறையில தான் குமாரனே பிறப்பாரு, உன்னோட மகன் பேர்ல அந்த சந்ததியை நான் கொண்டு வர்றேன். உன் நாட்கள் நிறைவேறி 12ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன சொல்றாரு, அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அந்த சந்ததியில தான் அந்த சிங்காசனத்துலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உட்கார்றாரு. ஸோ பழைய புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா தாவீதோட வம்ச வரலாறுன்னு சொல்லிதான் மொத்த புதிய சாப்டருமே ஆரம்பமே ஆகும். ஸோ அந்த அளவுக்கு தாவீதோட இந்த சின்ன ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர் கனப்படுத்துறாரு.
இந்த இடத்துல வந்து ஆண்டவர் முன்னாடியே இந்த வாக்கு தத்தத்தை, இந்த உடன்படிக்கைய, இந்த கவனன்ட்டை வந்து கொடுக்கவே கிடையாது. ஆனா தாவீது வந்து தன்னை உயர்த்தி எங்கேயோ இருந்த நம்மளை ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி திரிந்த என்ன இவ்வளோ ஒரு உயரத்துல கொண்டு வந்து வைத்தாரே, அவருக்குன்னு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நீ கட்ட வேணாம், உன்னுடைய சந்ததியில வந்து நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாவீதுக்கு வந்து ஒரு வாக்கு தத்தத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ எதனால இந்த மாதிரியான ஒரு வாக்கு தத்தம், ஸோ எதனால தாவீதுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேஸை கொடுக்குறாரு? எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, ஆபிரகாம்ல இருந்து யாக்கோபு, ஈசாக்கு, அப்படியே வரும்போது மோசே, யோசுவா, என்னென்னமோ பெரிய பெரிய ஆட்கள் வந்து இருந்திருக்கிறாங்க, யோசேப்பு. ஸோ யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் தாவீதை மட்டும் சொல்றாரு, இருதயத்திற்கு ஏற்றவன், நீ என் தாசன். உலகத்துல இருக்கிற எல்லா அரசர்களையும் ராஜாக்களையும் வந்து தாவீதோட ஒப்பிட்டு யாருமே உன்னை போல இல்லை. இந்த அளவுக்கு புகழ்றதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நான் நினைக்கிறது த ரிலேஷன்ஷிப் வித் காட். ஸோ ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இருந்ததான ஒரு உறவு. ஸோ எல்லா இடங்களிலும், ஸோ பைபிள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த முக்காவாசியான பைபிள் வந்து இல்லை பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா தாவீதை மையப்படுத்தி தான் இருக்கும். சங்கீதங்களா இருக்கட்டும், இல்லை சாமுவேல்ல இருந்து ராஜாக்கள்ல இருந்து அதிகப்படியான புக்குகள் வந்து பேர்கள், ஸ்டோரிஸ், இல்லை சாப்டர்ஸ் வர்றது, எழுத்துக்கள் இருப்பது தாவீதுக்காகத்தான் இருக்கும். மொத்த பழைய ஏற்பாடுமே ஸ்டார்ட் பண்றது தாவீதை வச்சுதான் வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இவ்வளவு தூரத்துக்கு இருப்பதற்கான காரணம் வந்து ஸோ ஆண்டவரோடு இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு இருந்த ஒரு என்ன சொல்றது, அந்த உறவுல வந்து அவன் இருந்தது. ஸோ எது கேட்டாலும் வந்து ஆண்டவரை நம்பி 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 எந்த ஒரு சின்ன சின்ன காரியங்களாக இருந்தா கூட, அவன் ஆடு மேய்க்கும் போது கூட அவன் சொல்றான், ஒரு விஷயம் இப்படிதான் ஒரு சிங்கம் வந்துச்சு, ஆண்டோடைய கிருபையினால அந்த சிங்கத்தின் வாயை நான் பொழந்துட்டேன், இன்னொரு தடவை போறேன், நான் கரடி வந்துச்சு, அதையும் நான் கொண்டு போட்டுட்டேன், அந்த நாமத்தினால கோலியாத்தையும் வீழ்த்துவேன் அப்படின்ட்டு எல்லா காரியங்களிலையும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவா நீதான் அடுத்து ராஜா அப்படின்றதுக்கு அப்புறம் கூட வந்து ஸோ அந்த கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு அப்புறம் ராஜா அரண்மனையில இருந்து ஸோ குகைக்குள்ள ஓடி 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 தன்னுடைய மனைவி எல்லாருமே விட்டு ஒரு குகைக்குள்ள ஒரு வாழ்கிற ஒரு அனுபவமா இருந்தாலும் ஜெபத்தின் நிமித்தமே வந்து எல்லா ராஜாக்களையும் வந்து முறியடிச்சு எல்லா சேலஞ்சஸையும் வந்து மேற்கொண்டு அந்த ப்ராமிசஸை வந்து கைப்பற்றிய ராஜாவா வந்து தாவீது உட்கார்றாப்புல. ஸோ எந்த ஒரு சேலஞ்சஸா இருந்தாலும் வந்து ஜெபத்தினாலும் ஆண்டவரோடு பேசுகிறதுனாலும் மனிதர்களை நம்பாம ஸோ ஆண்டவரோட மட்டும் இருந்த கனெக்ஷன் மூலமா எல்லாத்தையும் வெற்றி கொள்றவனா இருந்தான். ஸோ சங்கீதத்துல நம்ம பாக்குற வந்து அந்தி சந்தி மதியான வேலைகளும் முறையிடுவேன் அப்படின்றான். ஸோ இதுல இருந்து தெரியுதான் 3 நேரம் வந்து ஜெபிக்கிறவனா இருந்திருக்கிறான். அந்தி சந்தி மதியானம், காலை மதியம் அப்புறம் சாயங்கால நேரங்கள்ல வந்து ஜெபிக்கிற ஒரு நபரா வந்து சங்கீதம் 55 நம்ம பாக்குறோம். அதுவே வந்து சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா வந்து உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஸோ ஒரு ராஜா எவ்வளவு பிஸியான ஆளு, அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ ஒரு பிஸியான ஷெட்யூல்ல, அவ்வளோ போர்களின் மத்தியில தாவீது சொல்றாரு, உம்மை 7 தரம் உம்மை துதிக்கிறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் போனா 56 இருந்து 119 வசனங்கள் அதிக சாப்டர்ஸோட நம்பர்ஸ் அதிகமாகும் போது 3 டைம்ஸ் ப்ரேயர் பண்ண தாவீது 7 டைம்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்னும் பார்த்தோம்னா வந்து அதுக்கப்புறம் வர்ற சாப்டர்ஸ் எல்லாத்துலயும் வந்து கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஸோ அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும், நின்னாலும் நடந்தாலும் எப்பொழுதும். ஸோ 24 ஹவர்ஸும் ஜெபிக்கிறவனா வந்து தாவீது மாறிட்டான். ஸோ 3 நேரம் ஜெபிக்கிறவன்ல இருந்து 7 டைம்ஸ் 7 டைம்ஸ் ஜெபிக்கிறவனா மாறி ஸோ என்னாலும் ஜெபிக்கிறவனா மாறி ஸோ 24 மணி நேரமும் ஆண்டவரே குறித்து யோசிச்சு 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 ஸோ எல்லாவற்றையும் ஜெபத்தினாலுமே அவரோடு இருக்கிற தியானத்தினாலும் ஆராதனையினாலும் ஸோ யாருமே ஒரு செய்ய முடியாத ஒரு ஒர்ஷிப்லையும் ஆண்டவர் ஆராதிக்கிறதுலையும் ஒரு புதிய விதமான ஒரு மெத்தடே வந்து தாவீது தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படியே ஒரு சாப்டருக்கு பின்னாடி வந்தோம்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு அரண்மனைக்கு எல்லாரும் வர்றாங்க.
ஸோ அங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மனுஷன் வந்து பயங்கரமா வந்து உடன்படிக்கை பெட்டி முன்னாடி ஆடிக்கிட்டு வராரு. ஸோ 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாக்குறோம், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பயங்கர சந்தோஷத்தோட கொண்டு வந்தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அவன் ஆண்டவரை அவ்வளவு தூரத்துக்கு வந்து மகிமைப்படுத்துறான். அவன் யாரை பத்தியும் கவலைப்பட்டதா தெரியவே இல்லை. அது இந்த சாப்டர்ல அழகாவே போட்டிருப்பாங்க. அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துணியோடும் கொண்டு வந்தார்கள். அப்படியே வரும்போது அவனுடைய மனைவி வந்து மீகால், ஸோ அரண்மனையில இருக்கிற எல்லாருமே உங்களை அசிங்கமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றீங்களே, இதுலதான் உங்க தேவன் மகிமைப்பட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்றாங்க. ஸோ 20ஆம் வசனத்துல பார்த்தோம்னா தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரனாகிய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமை பெற்றிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேலும் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நான் ஆடினேன். நீ சொல்ற மாதிரி உங்க தகப்பன் வீட்டோ இல்ல அவங்க அவருடைய எல்லா வீட்டு மத்த உங்க சொந்தக்காரங்களை வச்சு கிடையாது, என்னை வந்து இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேலும் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தான் நான் ஆடினேன். இதை பார்க்கிலும் நான் இன்னும் நீசன், என் பார்வைக்கு அற்பமானவன். ஸோ யாரை பத்தி எதுவுமே கவலைப்படாம கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறவரா இருந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணாதது. ஸோ இது எல்லாத்துலயும் ஆண்டவர் வந்து சந்தோஷப்பட்டு அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறதுல தொடர்ந்து எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் பாடல் பாடி வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரோட பாடி புகழ்ந்து அவர் ஆராதிச்சு அவரோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்துல தாவீது வளர வளர அவனுடைய எதிரிகள் எல்லாமே வந்து சுக்குநூறா நொறுங்கி போறாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் வந்து அந்த ஒரு இருக்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுது. நம்ம இவ்வளவு தூரம் வச்சாரு, ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நம்மளும் கூட பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவருக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுடைய காரியங்களையும் வந்து கவனிக்கிறவராக தான் இருப்பாரு. ஸோ இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஆண்டவர் வந்து தாவீது அபிஷேகம் பண்ணது ராஜாவா ஆகுற வரையும் தான் அபிஷேகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்றது அப்படின்றதுதான். இதை தாண்டி இந்த ஒரு செய்கையின் நிமித்தம் உங்களுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு தன்னுடைய இருதயத்துல நினைத்ததின் நிமித்தம் மொத்த அவனுடைய தலைமுறையிலே நானே வந்து பிறக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ராமிஸ ஒரு நியூ கவர்னன்ட்டை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. இது ஆண்டவருடைய ஐடியாலே அவருடைய பிளான்ல இல்லாத ஒண்ணு. ஸோ ஆண்டவர் அவருடைய இருதயத்தை வந்து தம் பக்கமா திருப்புற அளவுக்கு வந்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய செயல்கள் மூலமா வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கடைசியா வந்து 16ஆம் வசனத்துல உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜஸ்தானம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்கிறார் என்றார். அப்ப 18ஆம் வசனம் சொல்றாரு, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்றார். ஸோ ஒண்ணுக்கும் உதவாம இருந்த என்ன அவங்களுடைய அண்ணன் ஒரு 7வது புள்ளன்னு நினைக்கிறேன். ஸோ ஒண்ணுக்கும் எந்த இடத்துலயும் வந்து ஒரு யூஸ் ஆகாத அப்பாவே வந்து அவ்வளவுதான் பிள்ளை அப்படின்ற போது கடைசியா
ஒருத்தன் இருக்கிறான், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த ஒரு பையன் தான் அந்த தாவீது. அவங்க அண்ணன் வந்து சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. இந்த போருக்கு நீ வரும்போது இங்க எதுக்கு நீ வந்த, ஆடு மேய்க்கிறதான உன்னோட வேலை, இதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு விரட்டுறதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். இவன் அண்ணன் கூட அந்த இடத்துல சண்டை போடுறதையும் நம்ம பாக்குறோம். ஏன் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்து அண்ணன்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு ஒரு ராஜாவா ஆண்டவர் வச்சு எத்தனையோ ராஜாக்கள் நாடுகளை மேற்கொண்டு இந்த இடத்துல வச்சு திரும்பவும் தன்னுடைய சந்ததியிலேயே அவரே வந்து பிறப்பேன், சந்ததிய நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஸோ ஹி இஸ் கிவிங் தேங்க்ஸ் டு த காட். இதுவரையும் என்ன நீங்க நடத்துனீங்க. பொதுவா வந்து நம்ம ஈஸியா நன்றி சொல்லிட்டு போயிடுவோம். அந்த உணர்வு பூர்வமா நம்ம வந்து எப்ப நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகுறோமோ அப்போ நம்மளுடைய நன்றி வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த இடத்துல அதை பார்க்கும்போது என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா எங்கேயோ நம்மளும் இருந்திருப்போம். இப்ப எல்லா வசதிகளும் எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம பழைய நாட்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இவ்வளவு தூரம் நம்மளை எவ்வளவு அருமையா ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. எத்தனையோ காரியங்கள் எங்கேயோ விழுந்து போயிருக்கணும், எங்கேயோ நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்மளை தூக்கி எடுத்து இந்த இடத்துல அழகா நம்மளை குடும்பத்தை கொடுத்து வேலையை கொடுத்து இவ்வளோ ஒரு சூப்பரா நம்மளை வச்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கு நம்ம பாத்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்க மாட்டோம். அவருடைய கிருபையினால இதுக்கெல்லாம் தகுதி இல்லாம நம்ம இருக்கிறவங்களையும் தூக்கி எடுத்து குப்பையில இருக்கிறவனை தூக்கி, ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி அதான், குப்பையில இருக்கிறவனை தூக்கி கோபுரத்துல உட்கார வச்சிருவாரு. புழுதியில இருக்கிறவனை தூக்கி ராஜாக்கள் மத்தியிலும் அரசாள்ற மத்தியிலும் ஒரு ஆளுகை பண்ணுகிற மத்தியிலும் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுருவாரு. அங்க இருக்கிறவனை கீழே தள்ளிடுவாரு. அற்பமா எண்ணப்பட்ட தாவீத சொல்றாரு, நான் அற்பமும் எளிமையுமா எண்ணப்பட்ட என்ன அப்படின்றாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனிதனா கொண்டு வந்து அவருடைய வம்சத்திலேயே ஒரு பிறக்கிறேன்னு வர்றேன் அப்படின்றது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஸ்தானத்தை நிலைநிறுத்தினதுக்கு அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் வந்து தாவீதை எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தினாரு. நம்மளுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட காரியங்கள், எத்தனையோ காரியங்களுக்கு பயந்து ஓடி இருப்போம். எத்தனையோ காரியங்கள் வந்து எப்படி முடியும், என்ன ஆகும் தெரியலையே, ஒரு சின்ன காரியங்களை அந்த மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணலையே என்ன ஆகும் அப்படின்ற காரியங்கள் எவ்வளவோ இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்திற்கு ரொம்ப பயந்துருப்போம். மேபி பர்சனலா இருக்கலாம், அஃபிஷியலா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்காடா பயந்தோம் அப்படி அந்த இருக்கிற தடயமே இல்லாதபடி எப்படி மாறுச்சுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வந்து ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னும் தெரியாமலே எத்தனையோ சத்துருவோட எத்தனையோ பிளான்கள் இருந்திருக்கலாம். மேபி சில வருஷங்களுக்கு முன்பாகவே ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லி சாத்தான் பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து நமக்கே தெரியாம அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி, ஸோ எவ்வளவு அருமையா நம்மளை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு நினைச்சது எல்லாத்தையும் வாங்குற அளவுக்கு, நினைச்சது எல்லாத்தையும் செய்யற அளவுக்கு, ஸோ ஒரு ஸ்மைலோட கண்ணாடி முன்னாடி நின்றா எவ்வளவு அழகா, ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸோட எவ்வளவு அழகா ஒரு குடும்பத்தை கொடுத்து சிரிப்பை கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரு. ஸோ நம்மளும் இந்த நாள்ல தாவீதோடு சேர்ந்து சொல்லுவோம், எங்களை நீர் நடத்தினதற்கு, இவ்வளவு தூரம் எங்களை நடத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஆமேன். 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 தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபார் ரீடிங் த பைபிள் ஸ்டடி. அருமையான வேத பகுதி. இன்றைக்கு நாம் தியானித்த இந்த பகுதியிலிருந்து ஏதாவது வேத வசனங்களோ இல்லை பாயிண்ட்ஸ், காமெண்ட்ஸ் இல்லைன்னா கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம்.
எனக்கு என்ன வசனம் ஞாபகம் வந்துச்சுன்னா, சங்கீதம் 63ஆம் அதிகாரம், அதில் உள்ள சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். முதலாவது வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 6ஆம் வசனத்துல, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சேட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. இந்த இடத்துல தாவீது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு கர்த்தர் மேல பயங்கர வாஞ்சையா இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, அவருடைய எண்ணி எண்ணி துதித்து கொண்டே இருக்கிறார். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் இந்த வாரம் என்ன தியானிச்சுட்டு இருந்தேன்னா, வாட் இஸ் வர்ஷிப் அப்படின்றதை குறித்து தியானிச்சுட்டு இருந்தேன். நம்ம சர்ச்சுக்கு போறோம், கை அசைக்கிறோம், பாட்டு பாடுறோம், சந்தோஷமா ஆராதிக்கிறோம், அதெல்லாம் இருக்கு, ஓகே, ரைட்டு. பட் அதுதான் வர்ஷிப்பா? நம்ம பாட்டு பாடி கை அசைச்சு மியூசிக் எல்லாம் போட்டுட்டோம்னா வர்ஷிப் ஆயிடுமா? இல்ல. அப்போ அந்த வர்ஷிப் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருதயத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்ப அது இருதயத்துல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இப்போ there are 2 steps வர்ஷிப்ல. ஒண்ணு, ரியலைஸ் பண்றது, எண்ணி பார்த்து திங்க் பண்ணி ரியலைஸ் பண்றது, அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லையா? அப்ப இருதயத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியறது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ரியலைஸ் பண்றது ஒண்ணு இருக்கு. கர்த்தர் இதை செஞ்சிருக்காரு அந்த நினைச்ச மாத்திரத்திலே அது வர்ஷிப்பா மாறுது. நீங்க பாட்டு பாட தேவையில்லை, இது கையை அசைக்க தேவையில்லை, மியூசிக் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே எங்க அது ஆரம்பிக்குதுன்னா, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மை சோல் இஸ் கான்ஸ்டன்ட்லி லாங்கிங் ஃபார் யூ, ஹோல்டிங் ஆன் டு யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பார்க்கணும். அப்ப அந்த இருதயத்தை உண்மையான வர்ஷிப், த ட்ரூ வர்ஷிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இருதயத்துல நம்ம நினைச்சாலே, இப்ப சில பேருக்கு பேச முடியாது, சில பேருக்கு கையை உயர்த்த முடியாது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்களால போட முடியாது, அவங்க அமைதியா தான் இருக்க முடியும். அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்களா? ஆனா ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு பாட்டு பாடி மியூசிக் பாட்டதை பார்க்கிலும் இந்த அமைதியா ஒருத்தர் காரணம் உட்காந்துருப்பாரு பாருங்க, அவருடைய வர்ஷிப் தான் மெய்யான வர்ஷிப்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரீசெண்ட் மாடர்ன் டேஸ்ல இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா, இந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார்ல, இவங்க எல்லாம் தங்களிடத்துல இருந்து உள்ளதிலிருந்து எடுத்து போட்டாங்க, ஆனா தன்னிடத்துல உள்ளது எல்லாத்தையும் இந்த ஸ்திரீ கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, மாடர்ன் டே சர்ச்சுக்கு வந்தாருன்னா, நீங்க எல்லாம் நல்லா கையை தட்டி ஆராதிச்சு குதிச்சு கர்த்தரை வர்ஷிப் பண்ணீங்க. ஆனா இந்த ஒரே ஒரு சகோதரனோ சகோதரியோ அமைதியா இருந்துட்டு போனாங்க, அவங்கதான் உண்மையான வர்ஷிப்பே, முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் வர்ஷிப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சோ அப்ப நம்ம தியானிக்க தாவீதனுடைய சீக்ரெட்டே அதுதான். பிரதர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, தாவீது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 1 hour ஆரம்பிச்சாரு, 3 மணி நேரம் 3 தடவை ஜெபிச்சாரு, 7 தடவை ஜெபிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, என் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 24 hours he became like a man of praise, man of worship, man of prayer மாறிட்டாரு. அப்ப நம்ம போகிற போதெல்லாம் நம்ம தியானிச்சு கர்த்தரை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறதே வர்ஷிப் தான். எனக்கு ஆண்டவர் இதை பண்ணாருன்னு இருதயத்துல நினைச்ச மாத்திரத்திலேயே அது ஆராதனையா மாறுகிறது. மற்றபடி எல்லாம் அதுக்கப்புறமா தான் நான் எழுதுறேன், கவிதை எழுதுறேன் தாவீது போல, இல்லைன்னா கர்த்தரை பாடணும்னு நினைக்கிறேன், இந்த பாட்டை வச்சு பாடணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஆராதரிக்கிறோம்னு நினைக்கிறதெல்லாம் வெரி செகண்டரி தான். ஆனா இருதயத்துல ஃபர்ஸ்ட் எங்க உதிக்கிறதுனா அது அந்த எண்ணம், அந்த தாட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல, அவர்களுடைய இருதயமோ, அவர்கள் நாவினால என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய இருதயம் எங்க இருக்குதுன்னா தூரமாய் இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால்
என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரிதான் அப்ப நீங்க ஆராதிக்கணும் அப்படின்னா பாடுறது, ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் செகண்டரி தான். பட் த மொமெண்ட் யூ ரியலைஸ் இன் யோர் ஹார்ட், சம்டைம்ஸ் நடக்கும்போது, எந்த வேலை செய்யும் பொழுதும் கர்த்தர் அப்படி செஞ்சாருல்ல அப்படின்னு நினைச்சீங்கனாலே போதும், தேவனுக்கு நீங்க மகிமை செலுத்துங்க. அதுதான் என்னன்னா உண்மையான ட்ரூ வர்ஷிப். எவ்ரிதிங் எல்ஸ் ஃபால்ஸ் ஆஃப்டர். நீங்க கையை உயர்த்துறது, பாடுறது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எக்ஸ்பிரஸ் பண்றோம். we are trying to express it so that we are letting the whole world know. அதை அடக்க முடியாம தான் தாவீது வந்து டான்ஸ் ஆடினார் இல்லையா? அந்த சந்தோஷத்தையும் he couldn't keep it within himself. ஸோ அந்த தாவீதுடைய சீக்ரெட்டை அதை வந்து பார்க்கும் பொழுது, பிரதர் சொல்லும் பொழுது ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அதை கனப்படுத்தி உலக ரட்சகரையே அவருடைய சந்ததியில பிறக்க வைக்கிறார்னா கிரேட்டஸ்ட் பிளஸிங் தான். வேற சரித்திரத்துல, வேத சரித்திரத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தாவீதுக்கு கிடைக்குதுன்னா அது பெரிய சந்தோஷம். இன்னைக்கு கூட இஸ்ரவேல்ல பாருங்க, டேவிட் ஸ்டார் தான் அவங்களுடைய பிளாக்ல இருக்கு, த ஸ்டார் ஆஃப் டேவிட். ஸோ அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கரெக்ட்ண்ணா. பட் இன்னைக்கு தேதியில சர்ச்சஸ்ல அது ஒரு பெரிய டிபேட். ஆடுறாங்க பாடுறாங்கன்றதே ஒரு டிபேட்டா மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒண்ணுதான் போறத நம்ம பாக்குறோம் எல்லா சபைகள்லயோ. பட் இன்னைக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப நிறைய சபைகள்ல சினிமா பாட்டுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. சில விஷயங்கள் புரியாத மாதிரிதான் இருக்கு. சினிமா பாடல்களை வைத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏது வசனங்கள் இல்லாம. வார்த்தைகளை புரட்டின காலம் போய் இப்போ அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. எல்லாமே அடி வாங்குது. இப்போ வர்ஷிப்பும் அடி வாங்குது, வர்ஷிப்பு காத்துல பறக்குது. ஃபீல் குட் ஆயிடுச்சு இல்லையா? எவ்ரிதிங் இஸ் ட்ரிவன் பை ஃபீலிங்ஸ். முன்னாடி வந்து சத்தியத்தின் அடிப்படையில் இருந்துச்சு, ட்ரூத்தின் அடிப்படையில் இருந்துச்சு. இப்போ வந்து எவ்ரிதிங் இஸ் பை ஃபீலிங்ஸ். இஃப் ஐ ஃபீல் லைக் திஸ், தட்ஸ் குட். இதுல பிரதர் எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ஸ் புரியல. ஜெனானந்த் பிரதரா இன்னொருத்தவங்க நீங்க இப்ப கொடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல, சாரி. சுரேஷ் ரெண்டு ஜோஷுவா. பேர் வாய்ஸ் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு. பிரதர்ஸ் தான் அப்புறம் பார்த்தேன். கன்ஃபியூஷன். ஆமா, தேங்க்யூ பிரதர். எத்தனை முறை கேட்டாலுமே தாவீத பத்தி நம்ம தியானிக்கும் போது போரே அடிக்காது, பாத்துக்கோங்க. ரொம்ப இன்னைக்கு நான் கேட்டதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாரும் செய்யாதத தாவீது செஞ்சிருக்கிறாரு, யோசிச்சிருக்கிறாரு. அவரோட காலத்துல அவர் வந்து வேற லெவல்ல அவர் திங்க் பண்ணிருக்காரு பாருங்க, எல்லா விஷயத்துலயுமே. ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசனா, எல்லா விதத்திலயும் ஒரு சாதாரண மனுஷனா அவர் ரொம்ப சாதாரண மனுஷன், பெரிய ராஜானா பெரிய ராஜா, ஒரு பெரிய தேவ மனுஷனா பெரிய தேவ மனுஷன், எல்லாத்துலயுமே கிரேட்டா இருந்திருக்காரு. ஸோ இன்னைக்கும் ரொம்ப உதாரணமா இருக்கிறாரு. ரொம்ப பிடிச்சது. இப்போ நம்மளோட லைஃப்ல கூட எல்லாரும் செய்யறதே நம்மளும் செஞ்சோம்னா அப்போ அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நம்ம ஒருபடி கூட போய் இன்னும் தாவீது சொல்லுவாரு, என் தோழர்களை பார்க்கிலும் நீர் என்னை அபிஷேகம் பண்ணீர். ஏன் அப்படின்னா அவங்களோட அதிகமா அவர் பிரயாசப்பட்டிருக்கிறாரு. முதிர் வயதுள்ளவர்களை பார்க்கிலும் என்ன நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ அவர் அந்த அளவுக்கு அவர் பிரயாசப்பட்டிருக்காரு, அதனாலதான் அது எல்லாமே அவருக்கு கிடைச்சது. ஸோ அந்த பிரயாசத்தை நம்மளும் எடுத்துக்கிட்டா நம்ம லைஃபும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஆமாம். ஏதாவது வேத வசனங்களோ தாட்ஸ் காமெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர் ஃபார் த மெசேஜ். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வர்ஷிப் பத்தி பைபிள்ல இருந்து யோசிக்கணும்னா வந்து டேவிட் தான் ஃபர்ஸ்ட் வந்து வருவார் நம்ம மைண்டுக்கு. அது யோசிச்சுட்டு இருக்கப்போ நீங்க சொல்றப்போ ஒண்ணு யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலா சில டைம் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிடுவோம். அப்ப வந்து
நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஏன் இப்படி ஏன் அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு போராட்டம் ஸ்டேஜுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கப்போ வர்ஷிப் பண்ண வந்து நம்ம மறந்துடுவோம். ஆனா உட்காந்து நிதானமா திங்க் பண்ணி பார்த்தோம்னா அவர் வந்து நமக்கு இவ்வளோ செய்யறதுக்கு டேவிட் சொல்ற மாதிரி நாம யாரு ஃபர்ஸ்ட்? நமக்கு வந்து அவர் கடன் பட்டவர் கிடையாது. நமக்கு வந்து அவர் செய்யணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. ஆனாலும் வந்து அவர் கிருபனால நமக்கு வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது வந்து ஆண்டவரை வந்து நம்ம துதிக்காம இருக்கவே முடியாது. என்ன ஒரு சிச்சுவேஷன் அப்பா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து எல்லா சூழ்நிலையிலுமே ஹி ஹாஸ் பீன் தி பெஸ்ட். உலகத்துல யாரை காட்டிலும் அவர் தான் பெஸ்டா இருந்திருக்காரு. அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா அந்த சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து அது புரியும். ஸோ அது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ பிரதர். ரைட், ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரதர் ப்ரே பண்ணிடுறீங்களா? ஓகேண்ணா. தேங்க்யூ. சப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த ஐக்கியத்துல ஆண்டவரே உடைய வார்த்தையை எங்களோடு நீங்க பகிர்ந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நம்ம அதிகமாய் பலப்பட உதவி செய்யுங்க. இந்த வசனத்தில் அப்பா வளர உதவி செய்யுங்க. மூடு இருக்கிற உறவில தகப்பனே அப்பா இன்னும் ஆண்டவரே அதிகமாய் அப்பா ஸ்ட்ரென்த்தனாக நீர் கிருபையை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதிகமாய் ஆண்டவரை தேட, மூடு பேச, உடைய சத்தத்தை கேட்க அப்பா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்களே எங்களை எடுத்து பயன்படுத்தும். உடைய நாமத்தின் மகிமைக்கின்றோம். நீங்க மகிமைப்படுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க உயர்ந்திருங்க தகப்பனே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.